ஒரு பேசிக் ஒருத்தர் ஒரு 36,000 வாங்குறாருன்னா அவருடைய சம்பளம் வந்து கையில வரும்போது டபுள் ஆகும். 36ன்றது அரௌண்ட் ஒரு 70,000 அபோவ் வந்து நம்ம எல்லா அலவன்ஸும் சேர்த்து 70,000 மேல வரும். நர்ஸ் அப்படின்னா அது 2 பேருமே மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னாலே நைட் டியூட்டி அதெல்லாம் இருக்கும். அதனால ஃபேமிலியில நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். குழந்தைய பார்த்துக்கிறது அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஆனா அந்த குறைவான சம்பளம் வாங்கும்போது அது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதை நினைச்சு நான் எப்பவுமே வருத்தப்படுவேன். இப்போ ஒரு எல்எஸ்சிஎஸ் இல்லை ஒரு நார்மல் டெலிவரி அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு ரூரல் சென்சிட்டிவ் இடத்துல உங்களை ஆக்சஸ் பண்ண விடுவாங்களா? ஹாஸ்பிட்டல் செக்டர்னா அது பிரச்சனை கிடையாது மெயின் நர்ஸ்க்கு. பழவேற்காடுல நான் கடைசியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இடத்துல எனக்கு அந்த ஃபயர் ரெஸ்கியூ ட்ரைனிங் அந்த சீஷோர்ல ஒரு ட்ரில் மாதிரி நடந்தது. அங்கதான் நான் வந்து அதை கத்துக்கிட்டேன். அதோட யூசஸ் தான் நமக்கு இங்க வந்து அதை மென்ஷன் பண்ணணும் இந்த இடத்துல. நான் அதுக்கப்புறமா என்னோட ஃபேமிலி வந்து மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறமா நான் குடியாத்தம் ஜிஹெச்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். இது எல்லாமே எங்களுக்கு அஃபிஷியலா நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்ஸ் தான். அந்த டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நான் குடியாத்தம் ஜிஹெச் போனேன். அதுக்கப்புறம் ஒய்ஃப் வந்து சென்னை பக்கத்துலேயே நியர்பை ஜாப் கிடைச்சதுனால அதுக்கப்புறம் அங்கிருந்து டிஎம்இ ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஓகே, சூப்பர் ஃபைன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் இருந்தேன். அந்த இடத்துல நான் வந்து ஒரு சொல்லுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பிரசன்ட்ல வந்து நீங்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, ரைட்டானா? எஸ். ஓகே, சூப்பர்ண்ணா. ஆனால் பொதுவாக இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துல வந்து ஒரு விஷயம் நான் ஒரு டவுட் கேட்குறேன். என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு நர்ஸ் 2 பேருமே நர்ஸ் அப்படின்னா அது 2 பேருமே மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னாலே நைட் டியூட்டி அதெல்லாம் இருக்கும். அதனால ஃபேமிலியில் நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். குழந்தைய பார்த்துக்கிறது அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? பிகாஸ் இப்போ அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஈவன் லவ் மேரேஜ் பண்ணாலுமே சரி, மோஸ்ட்லி வந்து நர்சஸ் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஒரு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தில், பிகாஸ் நம்ம பேசணுன்னும் போது ஒரு விஷயத்த சொல்லணுன்னும் போது நர்ஸ் அப்படின்றத தாண்டி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. என்னன்னா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஓகே, 2 பேருமே நர்சஸ் 3 ஷிஃப்ட் மாறி வரும். அப்ப நம்ம ஃபேமிலி லைஃப்ல எப்படி நம்ம கம்ஃபர்டபுளா இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கு நான் எங்களுடைய பிளான் என்னன்னா, நான் வந்து அந்த ஷிஃப்ட் பேசிஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒய்ஃப் வந்து அந்த இஎஸ்ஐ டிஸ்பென்சரின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து ஒர்க் பண்றாங்க. அங்க டியூட்டி ஷெட்யூல்ல நைட் டியூட்டி இருக்காது. மார்னிங் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நடக்கும், ஈவினிங் ஒரு 3 ஹவர்ஸ். அந்த எம்ப்ளாயிஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரேக் டைம்ல ஹாஸ்பிட்டல் நடக்கும் டிஸ்பென்சரிஸ். அந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. பட் இருந்தாலும் நான் 3 ஷிஃப்ட் மாறி போயிட்டு தான் இருப்பேன். இது நம்ம வந்து ஃபேமிலி லைஃப் ஸ்மூத்தா ரன் பண்ணணும்னு நம்ம நினைச்சிட்டா இந்த மாதிரி ஒரு சின்ன பேரியர்ஸ்லாம் நமக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது. நம்ம ப்ரொஃபஷன்லயே நம்ம நிறைய பேரியர்ஸ் கடந்து வந்திருப்போம். அதனால இது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறது முடியாது. நாங்க 2 பேருமே அப்படிதான். பெரும்பாலும் புரிஞ்சுப்போம் ஒருத்தர். மற்ற ப்ரொஃபஷன் நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா கூட அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா சேம் ப்ரொஃபஷன்றப்ப நம்மளுடைய பெயின் என்ன, நம்மளுடைய தாட்ஸ் என்னன்றத ஈஸியா புரிஞ்சுக்கணும். சூப்பர்ண்ணா. கண்டிப்பாக இது வந்து நிறைய நர்சஸ்க்கு எஸ்பெஷலி மேல் நர்சஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இப்போ காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பையன் மேல் நர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணு கொடுக்க நிறைய பேர் யோசிக்கிறாங்க. பட் அதுவே பையன் வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டா நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ கண்ணை மூடிட்டு பொண்ணு கொடுக்குறாங்க. பட் பார்க்கலாம்ண்ணா, இப்போது நீங்கள் பிரைமரி ஹெல்த் சென்டர் ஒர்க் பண்ணிக்கலாம். அங்கே எப்படின்னா டியூட்டி ஸ்கெடியூல்ஸ் எப்படின்னா உங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கண்ணே. பிரைமரி ஹெல்த் சென்டர்ன்றது கொஞ்சம், அதாவது ஹெல்த் கேர் செக்டர்ல வந்து கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய இடம். ஏன்னா பெரும்பாலும் நம்ம இங்க பெரிய எமர்ஜென்சிஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்காது. டெலிவரி மட்டும் 24 ஹவர்ஸ் நடக்கும். மற்றபடி எமர்ஜென்சியை ஹேண்டில் பண்றது அதெல்லாம் ஒரு பேசிக் செட்டப்ஸ் இருக்கும். பிளாக் இந்த பெர்மனன்ட் போஸ்ட் வந்து பிளாக் ஹெல்த் சென்டர்னு இருக்கும். ஒரு அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு பெர்மனன்ட் போஸ்ட் இருக்கும். பர்மனன்ட்னா அவங்க டைம் ஸ்கேல் அப்படியில சம்பளம் வாங்குவாங்க. மற்ற அடிஷனல் பிஹெச்ல எல்லாம் டெம்பரரி போஸ்ட் தான் இருக்கும். ஸோ அந்த பர்மனன்ட் போஸ்ட்ல தான் நான் இப்போ இருக்கேன். ஒரு பிளாக்னா அரௌண்ட் ஒரு 25,000 கிட்ட பாப்புலேஷனை கவர் பண்ணும். இது வந்து ஜெனரல் ஷிஃப்ட் தான், நைட் டியூட்டிஸ் இருக்காது. ஜெனரல் ஷிஃப்ட் தான். மார்னிங் 9 to 4 வரைக்கும் இருக்கும். ரெகுலர் நீங்க ஓபி அவுட் பேஷண்ட் பார்ப்போம். பிளஸ்
மைனர் சர்ஜரிஸும் நடக்கும் இங்க, ஸ்டெரிலைசேஷன் சர்ஜரிஸ் அதெல்லாம் இங்க நடக்கும். ஸோ அந்த தியேட்டரும் நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி அந்த ஏஎன்சி கிளினிக்கு, அடலசன்ட் கிளினிக்கு, இந்த மாதிரி ஒரு பேசிக் லெவல்ல என்னென்ன கேர்ஸ் இருக்கும் அதெல்லாம் எல்லாமே வந்து இங்க அவைலபிளா இருக்கும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இங்க புதுசா பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல சைக்காட்ரிக் ஓபி எல்லாம் நடக்குது, டென்டல் ஓபிஸ் நடக்குது, பிசியோதெரபி கிளினிக்ஸ் எல்லாம் நடக்குது. இது எல்லாமே வந்து ஒரு ரெகுலர் நர்ஸ் இருக்காங்க, ஒரு பர்மனன்ட் நர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கண்ட்ரோல்ல வந்து நிறைய விஷயங்கள் இங்க இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே பிஎஸ்சி செட்டப் இப்போது சூழலுக்கு இப்படிதான். ஓகே சூப்பர்ண்ணா. அதர் தென் வந்து இப்போது பொதுவாக கவர்மெண்ட் செக்டரில் ஒரு ஹாஸ்பிட்டல் செக்டரில் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குல்லண்ணா. அது எப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது குவார்ட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களாண்ணா? அதை பற்றி கொஞ்சம் நீங்க பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்தீங்கன்னா நீங்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல வந்து இந்த மாதிரி பிளாக் ஹெல்த் சென்டர்ஸ்ல குவார்ட்டர்ஸ் அவைலபிளா இருக்கும். அப்ப நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் உங்க சேலரியில வரும். அந்த சேலரி, அந்த ஹவுஸ் ரெண்டல் அலவன்ஸ் அவங்க பிடிச்சிட்டு நம்ம குவார்ட்டர்ஸ் இருந்தா நம்ம அவைல் பண்ணிக்கலாம். நமக்கு வேணா அவைல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஜிஹெச், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் வந்து ரொம்ப மினிமலா தான் இருக்கும். சில இடத்துல இருக்கவே இருக்காது. பட் பிரைமரி ஹெல்த் சென்டர், பிளாக் ஹெல்த் சென்டர்ஸ்ல அந்த ஒரு 40 years 50 years பேக்கே அவங்க குவார்ட்டர்ஸோட அவங்க பில் பண்ணியிருக்காங்க. அதனால நமக்கு குவார்ட்டர்ஸ் அவைலபிளா. ஓகே சூப்பர்ண்ணா. சூப்பர், நல்லா சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி எல்லாரும் கேட்குற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம், இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ உங்களோட சேலரி என்ன? இப்போ கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா உங்களோட சேலரி என்னன்ற கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க. இஃப் யூ ஆர் வில்லிங் அப்படின்னா உங்களோட சேலரி டீட்டெயில்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்கமிங் நர்சஸ்க்கு. ஓகே, நம்மளும் இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டரில் போய் உட்கார ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இனிஷியலா ஜாயின் பண்ணா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். இப்ப நீங்க எம்ஆர்பி எழுதிட்டு வந்தாலும் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். அவங்களுக்கு அரௌண்ட் 20,000 பர் மந்த் பிக்ஸ்டு பே மாதிரி கொடுப்பாங்க. ஒன்ஸ் நீங்க வந்து டைம் ஸ்கேலா பே வந்துட்டீங்கன்னா அது வந்து இனிஷியல் வந்து உங்களுக்கு பேசிக் சேலரியே 36,000 வரும். பேசிக்னா எப்படின்னா அதோட சேர்த்து உங்களுக்கு டியரன்ஸ் அலவன்ஸ், அது மாதிரி அலவன்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஒரு பேசிக் ஒருத்தர் ஒரு 36,000 வாங்குறாருன்னா அவருடைய சம்பளம் வந்து கையில வரும்போது டபுளா இருக்கும். 36ன்றது அரௌண்ட் ஒரு 70,000 அபோவ் வந்து உங்களுக்கு எல்லா அலவன்ஸும் சேர்த்து 70,000 மேல வரும். அதுதான் இப்ப இனிஷியல் நீங்க ஜாயின் பண்ண உடனே கிடைக்கக்கூடிய சேலரியே உங்களுக்கு இப்போ ஃப்ரெஷரா வந்து டைம் ஸ்கேல் அப்பேல ஒருத்தர் ஜாயின் பண்றாருன்னா இனிஷியல் சேலரி 50 + 60 இருக்கும். நான் இப்போ வந்து பர்மனன்ட் போஸ்ட்ல நான் ஒரு மோர் தென் 10 years ஒர்க் பண்றேன். இன்னைக்கு என்னுடைய கிராஸ் வந்து 80K அப்போ அது வந்து நம்ம ஏறும் பொழுது டியரன்ஸ் அலவன்ஸ் ஏறும்போது நம்மளுடைய சேலரி ஏறும். அதே மாதிரி 10 years ஒன்ஸ் பே கமிஷன் வரும். பே கமிஷன் வரப்போ நம்மளுடைய சேலரியும் வரும். இப்போ இன்னொரு நல்ல ரீசனபிள் சேலரி தான். தாராளமா வந்து கவர்மெண்ட்ல வந்து ஜாயின் பண்ணலாம். எனக்கு என்னன்னா இந்த இனிஷியலா அந்த கான்ட்ராக்ட் போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் எனக்கு பெரிய தொல்லையா இருக்கும் எப்பவுமே. ஏன்னா வந்துட்டு எல்லாரும் ஒரே வேலை தான் செய்யறோம். என் கூட தான் அவரு வேலை செய்யறாரு. அவருக்கு ஒரு சம்பளம், எனக்கு ஒரு சம்பளம் இருக்கும் பொழுது அது நமக்கு அதிகமா சம்பளம் வாங்குறவங்களுக்கு அது பெருசா தோணாது. ஆனா அந்த குறைவா சம்பளம் வாங்கும் போது அது அவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். அதை நினைச்சு நான் எப்பவுமே வருத்தப்படுவேன். அதுதான் என்னுடைய ஆரம்ப கட்ட காலமா இருந்தது. அது எதிர்த்து நாங்க நிறைய போராட்டங்கள்லாம் பண்ணி தான் இந்த போஸ்டுக்கு வந்திருக்கோம். ஓகே சூப்பர்ண்ணா. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக ஒரு அப்கமிங் நர்சஸ்க்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பிகாஸ் நர்சிங் அப்படின்னாலே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மென்டாலிட்டி என்னன்னா, இங்கே கவர்மெண்ட் செக்டர் தாண்டி அப்ராட் போனால் நல்லா லைஃப் செட்டில் ஆகலாம், நிறைய ஏர்ன் பண்ணலாம். பிகாஸ் இங்கே வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் கிட்ட வந்து நம்ம வந்து காமன் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4,000 சீட் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் குறைஞ்சது ஒரு 6 லட்சம் பேர் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணுவாங்க. அது இல்லாமல் சீனியாரிட்டி வைஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா இருக்கிறதால எதுக்கு நம்ம இந்த இதில் போய் கஷ்டப்படணும், எதுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணணும், நம்ம அப்ராட் போயிடலான்னு
செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற அவங்க அந்த மாதிரி மத்தியில இருக்கவங்க ஒரு எண்ணம் இருக்கு நிறைய பேருக்கு. அந்த மாதிரி தான் நானுமே இருந்துட்டு இருக்கேன். பட் நீங்க இப்போ சொல்ற விஷயங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா, பட் இனிஷியலா கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். பட் ஆனா இப்ப நம்ம வந்து சொந்த ஊர் ஐ மீன் நம்ம சொந்த தமிழ்நாட்டிலே இருந்துட்டு இருக்கோம். நியர்பை ஓரளவுக்கு ஈஸியா வந்து ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி நான் நல்ல ஒரு பே ஸ்கேலுமே வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சூப்பர் அண்ணா. எனக்கு இருக்கிற நாலேட்ஜ் வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படின்றது ரொம்பவே சென்சிபிளான ஒரு ஏரியா அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் நிறைய ரூரல் இடத்துல தான் இருக்கும், வில்லேஜ் சைட்ல. அந்த மாதிரி இடத்துல எப்படின்னா, பிகாஸ் ஒரு மேல் நர்ஸா நீங்க எந்த மாதிரி வந்து அப்ஸ்டக்கிள்ஸ் தான் பார்த்திருப்பீங்க? பிகாஸ் இப்போ ஒரு எல்எஸ்சிஎஸ் இல்ல ஒரு நார்மல் டெலிவரி அப்படின்னும் போது, அந்த இடத்துல ஒரு ரூரல் சென்சிட்டிவ் இடத்துல உங்கள ஆக்சஸ் பண்ண விடுவாங்களா? ஹாஸ்பிட்டல் செக்டார்னா அது பிரச்சனை கிடையாது. மேல் நர்ஸ்க்கு. ஃபீமேல் நர்ஸ்னா இஷ்யூஸ் கிடையாது. பட் இந்த மாதிரி இடத்துல நீங்க எந்த மாதிரி அப்ஸ்டக்கிள்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களாண்ணா? இனிஷியல் இருந்தே நான் ரூரல் சைட் தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா இருக்கும். ஏன்னா எந்த சுச்சுவேஷன்ல பப்ளிக் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து எந்த சூழல்ல வந்து நம்ம இது மாதிரி நடந்துக்கணும்ன்ற ஒரு பேசிக்கலான ஒரு புரிதல் நமக்கு இருக்கும். நீங்க ரூரல் சைடு ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லா வந்துடும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். மேல் நர்சஸ்க்கு வந்து சில இடத்துல ஆக்சஸ் உண்டு, சில இடத்துல ஆக்சஸ் கிடையாது. இப்பவும் கிடையாது. இப்போ என்னால சர்ஜரியில என்னால ஒரு க்ளோஸ்டு இதுல வந்து நம்மளால ஈஸியா போக முடியும். அந்த இடத்துல எல்லாருக்குமே வந்து ஆக்சஸ் இருக்கும். மேல் ஃபீமேல் எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்கும். ஈஸியா நம்ம போயிட்டு அந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஒரு நார்மல் டெலிவரின்னு வரப்ப நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. அந்த இடத்துல நம்ம வந்து பெரும்பாலும் எங்களோட ஆக்சஸே இருக்காது. இருக்க சிலர் விரும்புவாங்க, சில பப்ளிக் விரும்ப மாட்டாங்க. சிலர் வந்து அதையே ஒரு பிரச்சனையாவே பண்ணுவாங்க. வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால பெரும்பாலும் அந்த மேல் நர்ஸ்க்கு வந்து நார்மல் டெலிவரி அந்த மாதிரியான ஒரு சர்க்கியூட்ல வந்து எங்களுக்கு ஆக்சஸ் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அதுக்குண்டான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும், ஈவன் நம்ம வந்து ஒரு ஃபீமேலுக்கு இன்ஜெக்ஷன் பண்றதா இருந்தாலும் வித் தட் அவங்களுடைய வில்லிங்னஸோட தான் நம்ம பண்ண முடியும். அவங்க ஒரு வேலை எனக்கு ஒரு ஃபீமேல் வேணும்னு கேட்டா we have to arrange for the அதுக்கு உண்டான அடுத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னவோ நம்ம அதை பண்ணணும். ஏன்னா அது அவங்களுடைய ரைட்ஸும் கூட. இல்ல நான் தான் இருக்கேன், நான் தான் போடுவேன் அப்படின்னு மாதிரி நம்ம பேச முடியும். நம்ம பப்ளிக்கா அவங்களுடைய நிலைமையில இருந்தும் ஒரு சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கணும். அதான் சொன்னேனே, நம்மளுடைய புரிதல் வந்து நீங்க ரூரல் சைட்ல ஒர்க் பண்ண அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண நமக்கு வந்துடும். தொடர்ந்து அதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால இன்னைக்கு பிஹெச்சின்றதும் நமக்கு ஒரு பெரிய இடமா தெரியல. நானும் சொல்ல போனா ஒரு 5000 எல்எஸ்சிஎஸ் கிட்ட நான் அசஸ் பண்ணிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்பெல்லாம் இல்லாத நமக்கு ஒரு பேரியர்னா இங்க வந்தோம்னா நமக்கு இருக்கும் ஒரு லோக்கல் செட்டப்ல. அதெல்லாம் நம்ம கடந்துதான் நம்ம பயணிச்சாகணும், ஒரு வழி கிடையாது. இப்போ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்னா அங்க உங்களுக்கான பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன இடம்ன்றப்ப அங்க உங்களுக்கான பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கும். ஆனா பிரச்சனைகள் இல்லாம இருக்காது, இருக்கும். அதை நம்ம ஹேண்டில் பண்ணிதான் ஆகணும். ஓகே. சூப்பர் அண்ணா. நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இதில முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 கேஸஸ்க்கு எல்எஸ்சிஎஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட் ஏ சிங்கிள் கப் ஆஃப் டீன்னு சொல்ல மாட்டேன். இவ்ளோ சின்ன விஷயம் கிடையாது. ரொம்ப பெரிய விஷயம் நிறைய கேஸஸ் பார்க்குறது. பிகாஸ் எனக்கு வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னும்போது நான் ஐசியூல தான். ஈவன் அங்க ஐ மீன் போஸ்டிங் டைம்ல ஸ்டூடெண்ட்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மிஞ்சி போனா ஒரு 2 to 3 இல்ல 4, 5 அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பெருசா கேஸஸ் பார்த்தது கிடையாது. பட் நீங்க த்ரூ அவுட் இந்த 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல 5000 கேசஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு வியக்கத்தக்கதா இருக்கு. அண்ட் தென் இப்போ நீங்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒர்க் பண்றீங்களா? எந்த மாதிரி கேசஸ்லாம் வரும்னா? இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்கேன். இப்போ எனக்கு வந்து பிஹெச்ல வந்து எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்போ எந்த மாதிரி கேசஸ்லாம் நான் பார்க்குற மாதிரி இருக்கும்? எந்த மாதிரி நான் மென்டலா ப்ரிப்பேர் ஆகுற மாதிரி இருக்கும்னு? இப்போ நீங்க ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல எப்பவுமே நமக்கு மார்னிங் செஷன்ல தான் இந்த ஓபி ஹவர்ஸ் சொல்லுவாங்க, அவுட் பேஷண்ட் ஹவர்ஸ்ல தான் நமக்கு க்ரௌட்ஸ் வருவாங்க. இப்ப என்னுடைய பிளாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்னிங் ஒரு 300 அவுட் பேஷன்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா பேசிக்கலான கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கும். ஹெட்ஏக், ஃபீவர், டயரியா, அப்டமன் பெயின். ஒரு பப்ளிக் வந்து இமீடியட்டா அவங்களுக்கு நம்மள ரீச் பண்ற இடமே பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் தான். அவங்களால ஒரு டெர்ஷியரி கேர் சென்டருக்கு போக முடியாது. சில கம்ப்ளைண்ட்ஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு பேசிக் கம்ப்ளைண்ட்ஸோட தான் வருவாங்க. ஒரு 10% வந்து அவங்களுக்கு சில எமர்ஜென்சிஸோட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிவியர் அப்டமன் பெயின்ல வருவாங்க, ஹை கிரேட் ஃபீவர், டெங்குக்கான சிம்டம்ஸோட அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் கிரானிக் ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருப்பாங்க. அந்த மாதிரி
கேசஸ் நமக்கு இனிஷியலாக நம்ம கிட்ட தான் வருவாங்க. நம்ம தான் அதை செக்ரிகேட் பண்ணி நீங்க இங்க போங்க நம்ம தான் வந்து அவங்க டெர்ஷியரி கேர் சென்டருக்கு அனுப்பணுமா, அடுத்த லெவலுக்கு எங்க அனுப்பணும்ன்றத ஒரு டிசைட் பண்ற இடத்துல நம்ம தான் இருப்போம். ஒரு டாக்டர்ஸ் வந்து அதை டயக்னோஸ் பண்ணுவாங்க, இனிஷியல் டயக்னோசிஸ் இருக்கும். ஆனா அதுல என்ன ஒரு சிவியரிட்டி இருக்கு அந்த சிம்டம்ஸ்ல அப்படின்றத நம்ம நோட் பண்ணி நாம சொன்னோம்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 300 அவுட் பேஷண்ட் வந்து ஒரு சிங்கிள் டாக்டரோ ஒரு 2 பேரோ அவங்க உட்கார்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் கேட்டு எழுதும் போது சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவங்களால கம்ப்ளீட்டா கேட்க முடியாது, சில கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து அவங்க நம்ம ஒரு நர்சஸ் ரீச் பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் லிபரலா கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு நாமளே கூட ஐடென்டிஃபை பண்ணி இவங்களை ரெஃபர் பண்ணுங்கன்னு சொன்னாலும் டாக்டர்ஸ் ஆல்சோ ரெஸ்பாண்ட். இனிஷியலா பிஹெச்சில வந்து நீங்க அந்த ஜோன்ல இருக்கக்கூடிய பப்ளிக்கோட அவங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கு அதெல்லாம் நீங்க வந்து இனிஷியலா தெரிஞ்சுக்கணும். சில இடத்துல பேச்சு வழக்கே நமக்கு வித்தியாசமா இருக்கும். நான் பழையற்காடுன்னு சொன்னேன், அங்க வந்து நம்ம வாங்க போங்கன்னு கூட ஓய் ஏய் அப்படின்றதுதான் அங்க ஒரு ரெஸ்பெக்டா கூப்பிடுற மாதிரியே இருக்கும். அவங்களோட பேச்சு வழக்குன்னு ஒண்ணு இருக்கும், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம நடந்துக்கணும். ஓகே, சூப்பர் அண்ணா. கடைசியா நீங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, பேச்சு மொழி. அதாவது வட்டார மொழின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்போ அந்த சைட் சவுத் சைட்லாம் நம்ம போனா, இப்போ கோயம்புத்தூர், இல்ல திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்தாண்ட ஈரோடு இவங்களுடைய ஸ்லாங் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டியா இருக்கும். பட் இந்த சைடு நார்த்து தமிழ்நாடு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூரா இருக்கட்டும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த சைட்லாம் வந்து வட்டார மொழி வேற மாரி இருக்கும். அங்கிருந்து வரவங்க என்ன இந்த மாரி பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. பட் இங்க இருக்கிற வட்டார மொழி அதுதான் வந்து அததான் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பிகாஸ் அந்த மக்கள் திடீர்னு வந்து நம்மள ஏம்பா இதான் வா போ அப்படின்னு நம்மள பேசிட்டா அந்த நேரத்தில் நம்ம கோவப்படாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ல வரீங்க, எனக்கு புரியுது. அதர் தென் இப்போ சில பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் ஏரியாவில் இருக்கும்ல, அங்க வந்து ஒரு சில கேஸ் இந்த மாதிரி கேசஸ் ஐ மீன் லைக் பாய்சனிங் கேசஸா இருக்கட்டும், இல்ல ஸ்னேக் பாய்சனிங், இல்ல ஏதாவது சூசைடல் கேசஸ் அந்த மாதிரி கேசஸ்லாம் வரும். அதுக்கு நமக்கு ஆக்சஸ் இருக்குமா ஃபர்ஸ்ட் எய்டுக்கு, இல்ல உடனே நம்ம வந்து நியர்பை இருக்கிற ஜிஹெச்சுக்கு மூவ் பண்ற மாதிரி இருக்குங்களா? ஒரு பாய்சனிங்னா ஒரு ஆர்கானிக் பாஸ்பரஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. அது நமக்கு எல்லாம் தெரியும். சில பாய்சனிங் வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும், இமிடியேட்டா ஸ்டொமக் வாஷ் கொடுக்க முடியும். அதுக்கான செட்டப்ஸ் எல்லாமே பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருக்கும். சில அங்க இருக்கக்கூடிய மெடிக்கல் ஆஃபீஸர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அவங்க வந்து வாஷ் கொடுங்க இமிடியேட்டா பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து ஓகே இதை பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம உடனே பண்ணலாம். அதுக்குண்டான ட்ரைனிங்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கும், நம்ம பண்ணலாம். வித் அவங்களுடைய மேற்பார்வையோட அது நடக்கணும். நம்மளா வந்து இண்டிவிஜுவலா எதையும் வந்து டேக் அவுட் பண்ணி எதுவும் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் செக்டர்ல அது ரொம்ப முக்கியம். ஒரு சுப்பீரியரோட ஆர்டர் இருக்கும், அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இனி நம்மளா வந்து எதுவும் பண்ண முடியாது. பிரைவேட் செக்டர்லயும் அதே மாதிரிதான் இருக்கும். பட் நமக்கு இங்க ஒரு லிபர்ட்டி இருக்கும். இருந்தாலும் அந்த லிபர்ட்டியை வந்து நம்ம ஒரு என்ன சொல்றது, அந்த பவுண்டரியை நாம வந்து தாண்டாம கரெக்டா அந்த லெவலுக்குள்ளேயே நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் வந்து அது நமக்கு சேஃபு, பேஷண்ட்டுக்கும் சேஃபு, எல்லாருக்கும் சேஃபு. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லா டைப் ஆஃப் எமர்ஜென்சியும் இமீடியட்டா வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒரு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட், சிவியர் ஹெட் இன்ஜுரி கேசஸ் எல்லாம் கூட வரும். பேசிக் செட்டப் என்ன இருக்கோ அந்த செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு இமீடியட் ஃபர்ஸ்ட் எய்ட் அவங்களுக்கு கொடுத்துடணும். லைஃப் சேவிங் ப்ரொசீஜர் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா நம்மளுடைய செட்டப்லன்றதை யோசிச்சு அதை பண்றதுக்கு உண்டான எல்லா முயற்சி எடுக்கும். அது வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, சூப்பர் அண்ணா. நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போ ஓவரால் மோஸ்ட்லி வந்து உங்களுடைய ஐ மீன் நம்ம அந்த இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய நர்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயத்த சொல்லிட்டீங்க. இது இல்லாமல் இப்போது நானோ இல்லை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தர் ஒரு நர்சிங் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஒரு அறிவுரை சொல்லுவீங்கண்ணா? நர்சிங் ஒரு அருமையான ப்ரொஃபஷன். நான் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்தது பிளான் எல்லாம் இல்லை, ஏதோ ஒரு எல்லாமே ஒரு பை ஆக்சிடென்ட்டாக தான் வந்திருப்போம். வாய்ப்பு அந்த மாதிரி தான் நானும் வந்தேன். பட் ஆனா என்னுடைய செல்ஃப் லைஃபுக்கே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதான் நாம ஒரு மென்ஷன் பண்ணோம். ரொம்ப பெருசா நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்காது. ஒரு நீங்க கவர்மெண்ட்ல படிக்கிறோன்ற ஈஸியா நம்ம படிச்சிட முடியும். அதே மாதிரி வந்துட்டு நமக்கான இப்ப பிரான்ச்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா நமக்கான ஆக்சஸ் நிறைய இருக்கு. இப்ப வந்து ஆல் ஓவர் இந்தியா எத்தனையோ லேக்ஸ் ஆஃப் நர்சஸ் வாண்டட் இருக்காங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து மில்லியன்ஸ் ஆஃப் நர்சஸ் வந்து வாண்டட் இருக்கு. அதனால நம்மளுடைய சர்வீஸ் வந்து எந்த காலத்திலயும் வந்து நர்சஸோட சர்வீஸ் போதும் அப்படின்னு நிப்பாட்ட முடியாது. மற்ற ப்ரொஃபஷனல்லாம் கூட எடுத்தீங்கன்னா
ஏன்னா இது வந்து ஒரு ஒரு பிசிக்கல் பேஸ்டு சர்வீஸ். இது ஒரு மிஷினை வச்சோ ஒரு ரோபோட்ஸ் வச்சோ நீங்க அந்த எக்ஸ்ட்ரீமை வந்து போய் சேர்க்க முடியாது. பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த கேரை கொடுக்க முடியாது, ஒரு பாண்ட் நீங்க கிரியேட் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒரு மென்டலா சப்போர்ட் பண்ண முடியாது. இது எல்லாமே நம்ம செல்ஃப் லைஃபுக்கும் பண்ணிக்க முடியும், மற்றவங்களுக்கும் நம்ம வந்து இதை ஹெல்ப்பாகவும் பண்ண முடியும். இப்ப நீங்க மற்ற ப்ரொஃபஷன் போகும்போது நிறைய சம்பாரிச்சு நிறைய காசு சேர்த்து சர்வீஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் இந்த ப்ரொஃபஷன் வந்து உங்க தொழிலே வந்து சர்வீஸ் பண்றதுதான். ஸோ மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா அவங்க சம்பாதிச்சு சர்வீஸ் பண்ணணும், நம்ம தொழிலே சர்வீஸ் பண்றதுதான். அது ஒரு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் எப்பவுமே மனசுல. இன்னைக்கு போனோம், இன்னைக்கு இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கும் ஒரு பிரயோஜனமா இருக்கும், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். இன்னைக்கு வந்து வாண்டட் நிறைய இருக்கிறதுனால நீங்க அப்ராட்க்கும் போகலாம், லோக்கல்லையும் சர்வீஸ் பண்ணலாம். அவங்களுக்கு உண்டான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஃபினான்ஷியல் நீட்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ நீங்க ஒரு எம்பிபிஎஸ்ஸே படிக்கிறீங்கனாலும் பெரிய எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இன்னைக்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல போஸ்ட்ல உட்காரதெல்லாம் கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்க பிஜி படிக்கணும், அப்புறம் ஸ்பெஷாலிட்டி படிக்கணும், நிறைய இருக்கு. ஒரு இன்ஜினியரிங் எடுத்துட்டீங்கன்னா நீங்க அப்ராட் பண்ணா எம்எஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா நர்சிங் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பேசிக்கலா நீங்க ஒரு பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறீங்க, ஒரு நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னா அவங்க வைக்கிற எக்ஸாம்ஸ் நீங்க கிளியர் பண்ணீங்கனாலே போதும், ஒரு நல்ல போஸ்ட்ல போய் நீங்க அப்ராட்லயும் சர்வீஸ் பண்ண முடியும். நல்ல சேலரிஸ், பேக்கேஜிங் உங்க சேனல்லே நிறைய பார்த்துருக்கேன் நான். என்னென்ன பேக்கேஜிங் எவ்வளவு என்ன இருக்குன்னு நீங்க டீட்டெயிலா போட்டுருக்கீங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்ப நாம ஏன் இந்த ப்ரொஃபஷனை வந்து சூஸ் பண்ணக்கூடாது? ஓகே. கண்டிப்பா நீங்க சொல்ற இப்போ கடைசியா சொன்ன விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் நர்சஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த தெளிவு கிடைக்கணுன்றதுக்காண்டி தான் உங்கள மாரி அறிவு அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர்சன் வித் நாலேஜபிள் பெர்சனோட எக்ஸ்பீரியன்ஸ நம்மளுடைய சேனல் மூலியமா வந்து நிறைய பேருக்கு சொல்லணுன்றது தான் நம்மளுடைய சேனலுடைய முழுக்க முழுக்க அந்த ஃபர்ஸ்ட் டைம். பிகாஸ் நர்சஸ் அப்படின்னாலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் இப்போ வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த ஒரு மைல்ஸ்டோனை உடைக்கணுன்றதுக்காண்டி தான் நம்மளால முடிஞ்சது ஒரு 0.1% ஆவது நம்ம வி ஹாவ் டு பிரிங் சம் சேஞ்சஸ் அப்படின்றது தான் என்னுடைய கோட்பாடுமே. நீங்களுமே அதுக்காண்டி தான் அந்த ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காண்டி தான் உங்க டைம் எடுத்து அந்த வீடியோ பண்ணி கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றிண்ணா. அண்ட் தென் பொதுவாக நர்சஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் எனக்குமே வந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப என்னடா சிஸ்டம் இப்படி இருக்கு, நர்சிங் சிஸ்டம் இப்படி இருக்கு, ஏன்டா நர்சிங் எடுத்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்றப்போ பார்த்தீங்கன்னா, என்ன நமக்கு இவ்வளோ சேலரி கம்மியாக தராங்க, சரியா வந்து ரெஸ்பெக்ட் தர மாட்டாங்க, கொஞ்சம் இப்படின்னு இருக்கே, நம்ம ஏன் எடுத்தோம்னு கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான் ஓகே, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, வி கேன் ஷைன், வி கேன் ஏர்ன், நம்ம நிறைய ஈஸியா லைஃப்ல செட்டில் ஆகலாம். கம்பேரிட்டிவ்லி ஈவன் ஒரு டாக்டரை விட ஒரு நர்ஸ் வந்து ஒரு நல்ல சேலரியில ஒரு கவர்மெண்ட் செக்டர்லயா இருக்கட்டும், இல்லை ஒரு அப்ராட் போறதா இருக்கட்டும், அகாடமிக்ல இருக்கட்டும், ஈஸியா வந்து உட்கார்றதுக்கு நிறைய ஹை சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி இன் மெடிக்கல் ஃபீல்டு, ஈவன் டாக்டர் அண்ட் பார்மசிஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டுமே சரி, அவங்களுமே வந்து படிச்சு முடிச்சு ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் நான் நர்சிங் எடுத்திருக்கலாம், உனக்கு என்னப்பா நீ நர்சிங் ஈஸியா அப்ராட் போயிடலாம், உனக்கு என்னப்பா நர்சிங் ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிடலாம், போய் செட் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அந்த ஒரு புரிதல் வந்து இப்போ எனக்கு காலப்போக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக பார்த்து தான் வந்தது. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவரு நான் சொன்ன மாதிரியா இருக்கட்டும், இல்லை அண்ணனுமே அதை தான் சொல்றாரு. கொஞ்சம் இனிஷியலாக கஷ்டப்படுற மாதிரி இருக்கு நர்சிங்ல, கொஞ்ச நாள் போக போக வி கேன் ஷைன், நம்ம வந்து ஃபேமிலியுடைய இதுவே மாறும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணுன்றது தான் உண்மை. அதே நேரத்தில் நம்மளை நாமே அப்டேட் பண்ணிக்கணும். நாலேஜ் வைஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக இருக்கட்டும், ஏதாவது கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே இருந்தால் தான் அந்த ஃபீல்டு, அது வந்து நர்சிங் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் நம்மளை நாம மேம்படுத்திக்கல அப்படின்னா நம்ம அதில் ஷைன் பண்ணவே முடியாது. அதாவது 10ல் 1 தான் நம்மளும் இருப்பேன். அந்த 10ல் முதல்ல இருக்கணும், இல்லை 2வது இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்மளை அப்டேட் பண்ணிக்கணுன்றது தான் என்னுடைய கோட்பாடு. ரொம்ப நன்றி, நான் உங்களுடைய நேரத்துக்கு டைம் எடுத்து எனக்கு வீடியோ பண்ணி கொடுத்தீங்க. பட் இருந்தாலும் மிக்க மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம அப்கமிங் டேஸ்ல இதுக்கப்புறமா இந்த மாதிரி நேர்காணல் நிறைய பண்ணலாம்னா ரொம்ப நன்றி. அண்ட் கடைசியா நீங்க எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ தம்பி. உங்களுக்காக தான் கொஸ்டின்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு என்னதான் ஒர்க் பண்ணா நமக்கு ஒரு காஸ்ட் இருக்கும், அந்த காஸ்ட் நம்மளுக்கு குத்தி வச்சிருப்பாங்க, நீ இப்படிதான் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் நீங்க உடைச்சிட்டு நீங்க நம்மள வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போனோம்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த மாதிரிதான் நாங்களும் நினைச்சிட்டு அதுக்கு உண்டான முயற்சியில தான் நம்மளும் நடந்துக்கிறோம். நம்ம ஒர்க் பண்ற இடத்துல நம்ம ஒரு டிகினிஃபைடா எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம ஒரு பெருமையோட நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்குண்டான ஒரு அடிப்படை தளத்தை தான் நீங்க ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. இது உங்க கூட ஷேர் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க மென்மேலும் இன்னும் மேற்கொண்டு நிறைய இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் ப்ராசஸ் பண்ணணும்.
உங்களுடைய செல்ஃப் லைஃப்லயும் நீங்க ஷைன் பண்ணணும். இதுதான் என்னோட ஆசை. தேங்க்யூ டு ஆல். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு நர்சிங்காக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது நர்சிங் படிச்சுட்டு இருக்காங்க, படித்து முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இப்போ அண்ணனுடைய ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு இருக்கிற நாலேஜுமே நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நர்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு பெருசாக ஆள் இல்லாததால் தான் அந்த ஒரு லேக் இருக்குது. அதனால தான் நர்சிங்கில் வந்து நிறைய ஒரு அப்டேட் அப்படின்றது நடக்க மாட்டேங்குதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த ஒரு கருத்தை உடைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி நர்சிங் இருந்தாங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம். பாய். தேங்க்யூ. தேங்க்யூ.